ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அஞ்சல் துறையில் ஆயுள் காப்பீட்டு முகவருக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசின் அஞ்சல் மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு வணிகம் செய்ய நேரடி முகவராக செயல்பட 18 வயதுக்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வேலைவாய்ப்பற்றோர், சுய தொழில் புரிவோர், முன்னாள் இராணுவத்தினர், அங்கன்வாடி ஊழியர், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஆயுள் காப்பீட்டு முகவராக வேலை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணிக்கோங்க. யார் அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க, அல்லது செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நேரடி முகவராக தேர்ந்தெடுக்கப்படுவோர் செய்யும் வணிகத்திற்கேற்ப ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் படித்து கொண்டே நேரடி முகவராக செயல்பட்டு ஊக்கத்தொகை பெற முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ரூபாய் 5000 மதிப்புள்ள என்எஸ்சி மற்றும் கேவிபி சேமிப்பு பத்திர கணக்கினை அஞ்சலங்களை தங்கள் பெயரில் தொடங்கி டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 5000 ரூபாய்க்கான செக்யூர் டெபாசிட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த வேலையிலேருந்து நீங்கள் லீவ் ஆக சொல்ல அந்த 5000 ருபீஸ் திருப்பி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க 5000 ருபீஸ். ஓகே, தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பங்களை தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள தலைமை மற்றும் துணை அஞ்சலகங்களில் பெற்றுக்கொண்டு தங்களின் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர், திருநெல்வேலி கோட்டம், திருநெல்வேலி, அந்த அட்ரஸுக்கு பார்த்தா ஜூன் 6க்குள் அனுப்ப சொல்லியிருக்காங்க. எங்கே வேலைவாய்ப்பு இருக்க போதுன்னா திருநெல்வேலி இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கேட்டவே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக எல்லாருமே அனுப்பி வச்சுருக்கோங்க. விண்ணப்பித்தவர்கள் ஜூன் 7ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி அளவில் அந்த அட்ரஸில் உங்களுக்கு நேர்காணல் இன்டர்வியூ நடைபெறுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ஒரிஜினல் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர், இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டினாவே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கிளியராக சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ட் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்ஸுமே உங்களுக்கு சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.